அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு புது வீடியோங்களை மறுபடியும் சந்திச்சிருக்கேன். அண்ட் அப்போ வெரி லாங் டைம்னு சொல்லலாம். வெரி லாங் டைம்னா ஒரு வாரம் நான் வந்து வீடியோ பண்ண முடியாமல் அந்த ஒரு சூழலாம் இருந்தேன்னா எதுவுமே பண்ண முடியாது. பேக் டு பேக் நிறையா அப்டேட்ஸ் வந்துருச்சு. எவ்வளோ பண்ணுறதுக்கு இருக்குன்னு கூட தெரியல. பிகாஸ் இப்போவே ஒரு 8 வீடியோ கூட எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கண்டினியூஸாக இதுக்கு அடுத்து தொடர்ந்து இப்படியே பண்ணிவிட்டு எல்லா வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு அப்டேட். பிகாஸ் நம்ம யுவன் சங்கர் ராஜோட மியூசிக்கில் ராமோடைய டிரெக்ஷனில் நிறைய படங்கள் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். அது ஒரு நொஸ்டால்ஜிக் மூமெண்ட். அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வர டைம்லாம் நல்ல என்ன சொல்கிறது, தமிழ் சினிமாவுக்கு நல்ல படங்கள் வந்த டைமில் இந்த மாதிரி படங்கள் வந்துச்சு. ஸோ இப்போது அகெயின் ராம் வந்து யுவனோட மறுபடியும் பண்ணுற ஒரு படம். ஸோ நாங்கள் ரீசெண்டான இல்லை, இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த படத்தோட சில அப்டேட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த படத்தோட ட்ரெயிலர் தான் வெளியிட்டிருக்கோம். ஸோ இப்போவே தெரிஞ்சிருக்க எல்லாருக்கும் என்ன நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஏழு கடல் ஏழு மலை படத்தோடைய ட்ரெயிலர் தான். ஸோ இந்த படத்தில் ஸ்டாரிங் வந்து நம்ம அஞ்சலி, சூரி, அதுக்கப்புறம் வந்து நிவின் பாலி இவங்க தான் நடிச்சிருக்காங்க. ஸோ விதவுட் ஃபர்தர் டிலே நீங்கள் வாங்கி கூட சேர்ந்து இந்த ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன தோணுதோ அதுக்கு நாங்கள் பேசிக்கலாம். அப்புறம் எங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஸோ 1 2 3 ஆரம்பிக்கலாமா? தீபாவளி பாட்டிட்டாண்டா. சந்தித்தார்கள் வானம் உடைந்தது போற்றதும் சொல்றான். மாமலை போற்றதும் ஒழுங்கு சொல்றான் சார். மதுரைக்காரனுக்கு அவ்வளவுதான் சார் லாபம் வரும். இரவு அது காலப்பெட்டி. இசை புரல் அறல் ஆல் இசை புரல் அறல் நெருமு கடிகை நெருமு கடிகை அளவை அவை அளவை அவை அடிகை 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 வருவர் பா ஒரு நாள் மாதம் இசை பொழுது என்னங்க March 2025 ஏழ்மை பயவை அளவை இயவை கடிகை அலை வாய் அடை நான் வெறி மடங்கு முடங்கு அந்தியம் ஆண் நான் திக்கம் உரல் தடம் ஓரை இடம் நேரம் குறி ஊழ் நெறி. என்னங்க பா வெளியில குதிடா வெளியில குதிடா வெளியில குதிடா. பா அந்த ஒரு போர்ஷன் ஆக்டிங் என்னங்க நல்லா இருந்துச்சு. ஓ உடனே பார்த்து முடிச்சுட்டேன். இந்த கிரெடிட்ஸ் டு திங்க் மியூசிக் எங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த படத்தில் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்த கிளிம்ஸில் இருக்கட்டும் எதுவாக வேணான்ட்டு போட்டோம். ஆனால் இதில் ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக அதில் வந்து அந்த படத்தில் ஒரு தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு தாக்கம் வந்து கண்டிப்பாக இன்னும் பேசக்கூடிய ஒரு லெவல். இப்போ பாருங்கள், தங்க மீன்களாக இருக்கட்டும், இல்லைனா கற்றது தமிழ், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் இப்போ கூட அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்தது அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இதில் நடிப்பு, ஒவ்வொரு படத்துலேயும் அந்த நடிப்பில் இருக்க அந்த இமோஷன் இருக்குல்ல, அது எப்படி சரி மக்கள் மத்தியில் போய் சேரன்றது ராம் சார் வந்து ரொம்ப பக்காவாக பண்ணுவார். அது இந்த படங்கள் நான் பார்த்து ரசித்த படங்கள், இவரோட எல்லா படங்களையும் நான் பார்த்துருக்கேன். அண்ட் பார்த்ததுனாலே மட்டும் இல்லை, இந்த ஒரு படத்துலையும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்றத ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ராம் சாரோட ஃபிலிம்ஸ் இல்லாமல் அது யுவனோட காம்போல வரும்போது இடையில ஒரு சில விஷயங்கள் வந்துச்சு. அதை நான் சரியாக மறுபடியும் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு விஷயத்த. பட் என்னென்னா யுவனோட மியூசிக்கில் நான் சொல்கிறேன், அவரோட மியூசிக்கில் இடையில வந்து ஒவ்வொரு வரிகள் வந்துச்சுல்ல, அது ஒவ்வொரு வரிகள் வந்து வரும்போது அது ஒரு பாட்டு மாதிரி தெரியலை. அது ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேர்ஸ் அந்த மாதிரி எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குது. அந்த நம்ம கேட்டதாலயான்றது தெரியல, எனக்கு எதுவும் மைண்டில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. பட்
இது வந்து ஒரு கம்பேக்குன்னு சொல்லலாம். ஓகே, அதுதான் சிலப்பதிகாரமில் வர்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாயம் மாதிரி அது. ஸோ இளங்கோவடிகள் எழுதினது இப்போ தான் அந்த நான் ஞாபகத்தில் வந்துச்சு. ஸோ சிலப்பதிகாரத்தில் வந்து ஒரு சில வரிகள் அந்த ஃபஸ்ட் அந்த 29 செகண்ட்ஸில் வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு என்ன சொல்கிறது, படத்தோடைய கதையும் அந்த லெவலுக்கு இருக்குது சொல்லப்போனால். ஏன்னா அஞ்சலியோடைய அந்த சடன் அப்பியரன்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க மேபி இந்த கதையை அவங்கள பற்றி தேடல்ன்ற மாதிரி தான் இருக்குது. அதில் சூரிய இடையில வந்து மாட்டிக்கிட்டாரு. ஸோ அந்த ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது அண்ட் லாஸ்ட்டில் சூரியோடைய நடிப்பு நல்லா இருந்துச்சு. ஒரு லைக் இது ஒரு கம்பேக் தான். எல்லாருமே கமெண்ட்டில் கூட சொல்லியிருந்தாங்க நிவின் பாலிக்கு இது ஒரு கம்பேக்காக இருக்கணும். அண்ட் அவர் நடித்தார் எனக்கு நயன்தாராவோட ரீசெண்டாக கோல்டு சம்திங் ஏதோ ஒரு படம்னு. ஸோ அது அவ்வளோவா எனக்கு தெரியலை, பட் மேபி தமிழ் இது ஒரு கம்பேக்காக இருக்கலாம் அவருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ராம் யுவன் அஞ்சலி சொல்லுவாங்க, அஞ்சலியுமே ராமோடைய ஒரு படத்தில் எல்லாத்துலேயுமே இலக்கிருக்கவங்க முன்னே கட்டுறது தமிழ் ஆரம்பித்தது. ஸோ பார்க்க ரொம்பவே என்ன சொல்கிறது எக்ஸைட்டிங்கான ஒரு ட்ரெய்லர் இருந்துச்சு. அண்ட் எனக்கு என்ன அந்த எதிர்பார்ப்பு இருக்குன்னா, லைக் இதில் யுவனோட மியூசிக் எப்படி இருக்க போகுதுன்றது பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆசை ஒன்று இருக்கும். எப்படி ஏன்னா ஒரு பாட்டெல்லாம் நான் கேட்டிருக்கோம்ல அந்த படங்களில். ஸோ இந்த படத்துலையும் ஏதாச்சும் ஒரு பாட்டு சும்மா அப்படியே தங்கமீன்கள் மாதிரி ஆனந்த யாழை மாதிரி ஒரு பாட்டு இந்த மாதிரி படத்துலேயும் ஒரு லவ் கோவில் எதுக்கோ இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்ன்றது எதிர்பார்ப்பு தான். பட் என்ன பார்க்கலாம். ஸோ ஓவரால் பார்க்கும்போது ட்ரெயிலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஸ்டார்டிங் இந்த எண்டிங் வரைக்கும் அந்த ட்ரெயின் உள்ளே நகர்ந்து போகிற அந்த கதை அண்ட் அந்த லைக் எண்டிங்கில் கூட சூரிய அந்த நடிப்பை தாண்டி அந்த எலியை வச்சு ஒரு கனெக்ட் வைக்கிறாருல நம்ம நிவின் பாலிக்கு, அது ஒரு தாக்கம் அதில் இருக்குல்ல. ஸோ இதில் அந்த லவ்ன்ற ஒரு விஷயம், அன்புன்ற ஒரு விஷயம் இதில் வந்து ரொம்ப ஆழமாக லைக் பதிஞ்சிருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஒன்று இருக்குது. ஸோ பார்க்கலாம். நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதில் ட்ரெய்லரில் ஒரு விஷயத்தை பார்ப்போம், படத்தில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த எதிர்பார்ப்பை வளர்த்துக்கிறாமல் ட்ரெய்லரை பார்க்குறதோட இந்த விஷயத்தை பேசுகிறதோட நான் நிறுத்திக்கிறேன். அண்ட் எனக்கு தோன்ற விஷயத்தை அதையும் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கும் பார்க்கும்போது பல கருத்துக்கள் இருக்குமே, அது என்ன கீழே கமெண்ட்டை சொல்லி விட்டுருங்க. அண்ட் மற்றபடி எனக்கு இதை தாண்டி வேறு எதுவும் சொல்கிறதுக்குள்ள ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓவரால் பார்க்கும்போது. அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் நான் பார்த்தேன் இந்த ட்ரெய்லர். சொல்லப்போனால் நான் முன்னாடி சொன்னேன் இல்லை, எதிர்பார்ப்பு வச்சுக்கலான்றதுக்கு காரணம் வந்து இவர் பண்ண 4 படங்கள்லையும் அந்த மாதிரியான தாக்கம் இருக்குது எனக்கு ஸ்பெஷலி பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஸோ அந்த இமோஷனலி கனெக்டாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் அனுப்பியிருக்கும். ஸோ இந்த படத்தில் அதை வச்சு தான் நான் சொன்னேன், மற்றபடி வேறு எந்த இதுவும் இல்லை. ஸோ எனக்கு தோன்ற விஷயங்கள் நான் சொல்லிவிட்டேன். உங்கள் கருத்துக்கள் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டுருங்க. ஸோ அதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பிகாஸ் அடுத்து இன்னும் பல அப்டேட்ஸ் இருக்குங்க. இன்னும் பார்க்குறதுக்கு எத்தனோ அப்டேட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் அடுத்ததான் பண்ணி அப்லோட் பண்ணிட்டா தான் எனக்கு நிம்மதி இருக்கும். ஸோ உங்கள் வரவேற்பு எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் லைக் உங்கள் கமெண்ட் எல்லாம் லைக் அது சார்ட் ஆஃப் மோட்டிவேஷனே வச்சுக்கலாமே. ஸோ மரியாதையான அதை நான் வந்து கேட்குறேன். ஸோ பண்ணுங்கள். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்ட் இந்த வீடியோ நான் இப்போ முடிச்சுக்கிறேன். அடுத்து எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணி இல்லை நான் இதை பற்றியாச்சும் எடுத்து பேசணும், அதையும் கீழே சொல்லிவிட்டுருங்க. நான் கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் என்னோட புதிய ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் மறுபடியும் சிந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சிம்பிளி ஹரி. ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.